மேல வர விடாம ஒருத்தனை தடுக்கிறானுங்க, ஒருத்தனை தட்டி விடுறானுங்க, ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் திட்டு வாங்குறான், ஒருத்தன் உழைக்கிறான், திரும்ப திரும்ப போராடி போராடி மேல வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவன் பேரு என்ன? அந்த ஹீரோவா அந்த கடவுள் ஆக்கியிருக்க. இந்த F1 கார் ரேஸ் யாரா பாத்திருக்கீங்களா? F1 கார் ரேஸ் தெரியுமா? அதுல அந்த F1 கார் ரேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லேப் இருக்கும். தொடர்ந்து ஓட்டிட்டே இருக்க முடியாது வண்டியை. நடுவுல ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும். அது பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏத்தணும், தேஞ்சு போன டயரை மாத்தணும், திருப்பி நம்மள ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். வி ட்ரை டு பிகம் அ பெட்டர் பர்சன் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் பின் ஹேப்பனிங் அண்ட் ஐ ஸ்டில் ட்ரை டு கீப் சேஞ்சிங். எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்த ஃபர்ஸ்ட் நம்ம மதிக்கணும். அதை நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம எப்பவுமே நம்மளை விட மேல இருக்கிறவங்கள பார்த்து நம்மள ஹர்ட் பண்ணிக்கிறோம். பட் நம்மளுக்கு கொடுத்த இடத்த என்னைக்குமே நம்ம பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்றது இல்ல. அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் வாழ்க்கையில எப்பவுமே நினைக்கிறோம். ஒரு நாளுமே நம்மளுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் தான். ஒரு நாளும் நம்மள நம்ம மாத்தி தான் ஆகணும். ஒரு நாளும் நம்ம புதுசா நம்மள வந்து ஒரு விதமா நம்மள வந்து மெச்சூர்டா நம்ம வந்து முன்னேறி போகணும்.